ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ச் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த மூவி பற்றின ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, காந்தா அப்படின்ற அந்த மூவி பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உண்மையிலுமே ஒரு செம்ம ஒரு ஃபீல் குட் அண்டு ஃபீல் குட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி. பட் அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 80 ஸ்டைலில் ஷூட் பண்ண ஒரு மூவி. அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் திங் அதுதான். ஏன்னா அந்த ஒரு 80 ஸ்டைல் ஆஃப் அந்த ஷூட்டிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, அதில் எந்த அளவுக்கு எந்த ஒரு ஆட்டோமேஷனும் இல்லாமல் மேனுவலாக எப்படி அந்த கேமராஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குலாம் பயங்கர ஹைப்பாக இருக்கும்போது, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் எடுத்த ஒரு மூவி உண்மையுமே ஒரு செம்ம ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த மூவி. ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும், அண்ட் அதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே சமுத்திரகனி, ராணா அண்டு துல்கர் இவங்க எல்லாரோடைய பர்ஃபார்மன்ஸுமே பயங்கரமாக பீக்காக இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு மூவி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து ஒரு ஸ்லோ பர்னிங்காக இருந்த மாதிரியான ஃபீலிங்ஸும் இருந்திருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக 2 பார்ட் மாதிரி ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் வேறு ஒரு பார்ட் மாதிரியும், செகண்ட் வந்து வேறு மாதிரியும் இருக்கும். பட் அந்தளவுக்கு அந்த டைம் டியூரேஷன் என்னமோ 2.5 மணி நேரம் தான். பட் ஆனால் அந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்க்ரீன் வந்து அது அந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்ட்ன்றதாட்டி மேபி அப்படி இருக்கலாம்னு தோணுது. பட் ஆனால் மூவி வாசனம் ஃபுல்லி பேக்கடு ஒரு செம்ம ஒரு ஹோல்சமான ஒரு லவ் ஸ்டோரியை சொல்ல ட்ரை பண்ணி, அதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டி நடக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் அவ்வளோ பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. உண்மையுமே ரைட்டிங் வந்து சீரியஸ்லி செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த ரைட்டிங்கான அந்த ஸ்டோரியை வந்து அவ்வளோ எலாபரேட்டிவாக கொண்டு போனதுக்கு ரைட்டிங் உண்மையுமே ஒரு முக்கியமான ரீசன். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லவுக்கு உனக்கு 80 ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் எதாவது பார்க்கணும். அண்ட் இதில் நிறையா பர்ஃபார்மன்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாருடைய கேரக்டருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆர்க் எதையாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா துல்கர் அண்ட் சமுத்திரகனி இவங்களாம் போட்டு நடிச்சிருப்பாப்புல. ஸோ பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு மூவியோட ஒரு ஒன்லைன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரைம் நடந்திருக்கு. அந்த ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயினை வந்து கொன்னுடுறாங்க. ஸோ ஒரு ஷூட் பண்ணி கொன்னுடுறாங்க அப்படின்றது பிளாட். அது யார் கொன்னாங்கன்ற அந்த டிடெக்டிவ்லேருந்து தான் அந்த மூவி ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்னென்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ணி கொண்டு போவாங்க. அதில் துல்கர் வந்து ஆக்டராக இருக்கிறாரு, அவருக்கு சொல்லித்தந்த டேரக்டராக இருக்கிறாரு சமுத்திரகனி. ஸோ இப்படி இருக்கிற அந்த பந்தத்துலேருந்து அவங்களுக்குள்ளார இருந்த வேறுபாடாட்டி எப்படி அவங்க 2 பேர் பிரிஞ்சாங்க, அதுக்கப்புறமா எப்படி ஒரு மூவியை சைன் பண்ணுறாங்க. அந்த சாந்தான்ற அந்த மூவி தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் அதோடைய ரொம்ப நாள் கழிச்சு அந்த ரீஓப்பன் பண்ணது வந்து துல்கர் ஆட்டி தான் ரீஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் சொல்கிற நேமில் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த கான்ட்ரவர்சிலே போய்கிட்டு இருக்கும் டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரியே துல்கரை எப்படி வந்து சமுத்திரகனி க்ரியேட் பண்ணாரோ, அதே மாதிரியே ஒரு ஹீரோயின் அந்த பொண்ணை வந்து சமுத்திரகனி தான் க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அவங்கக்கிட்ட என்னென்னா, எனக்கு இந்த மூவியை அதே மாதிரி நடித்து கொடுத்துரு அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வரைக்கும் அந்த ஒரு மூவியை செம்ம பர்ஃபெக்டாக பயங்கரமாக சொல்லி பண்ணியிருப்பாங்க. சீரியஸ்லி அந்த எந்த அளவுக்கு அந்த டெப்த் ஸ்டோரி ஸ்க்ரீனிங்கை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அந்த ஹீரோயினை யார் கொன்னது அப்படின்ற அந்த க்ரைம் டிடெக்டிவ் தான் அந்த மொத்த மூவியுமே. ஆனால் அதுக்கு பின்னாடி எதனாட்டி கொன்னாங்க, எதனாட்டி கொல்லப்பட்டது, டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் என்ன, அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டி யார் பாதிக்கப்பட்டது அப்படின்றது எல்லாமே செம்ம பயங்கரமாக அந்த ரைட்டிங் இருந்துச்சு. அண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக அந்த மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரே வேர்ட்ஸில் ஹீரோவுக்கும் டேரக்டருக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஈகோஸ் ஆட்டி ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டது மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் கிளைமேக்ஸில் அது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும்போது அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. சீரியஸ்லி அந்த ஒரு டெப்த்து எந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி இருந்திருந்தால், அது அந்த பொண்ணு ஈவன் இறந்துருந்தாலுமே அது எப்படி அதை எடுத்துக்க முடியாமல் தவிக்கிறாங்க, அந்த டிசாஸ்டரை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரியலி அந்த ஒரு ஸ்டோரியை வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து ராணா அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம ஒரு ஃபன்னியான ஒரு டிடெக்டிவ் ஸ்டைலில் இருக்கிற ஒரு டிடெக்டிவ் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கேள்வியை எப்படி கேட்கணும் அண்ட் எந்த ஒரு ஃப்ளோவில் கேட்டால் எப்படி நமக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்றது வந்து அவ்வளோ மைனூட்டாக செம்ம பயங்கரமான ஆக்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஹோல்சமாக ஒரு பேக் பண்ண ஒரு மூவி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோயினை கொண்டுட்டாங்க. ஸோ அதை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கதான் ராணா வராங்க. அதுக்கு பின்னாடி தேடி பார்க்கும்போது டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஈகோசஸ், அது பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரிஸஸ், அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தன்றது அந்த ஒரு ஸ்டோரியுமே அந்த ரிவீல் பண்ணுறது எல்லாமே செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ சீரியஸாக அந்த மூவியை ட்ரை பண்ணலன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அந்த ஸ்லோ பர்னிங்காக இருக்கும், பட் ஸ்டில் அந்த மூவியை முடிக்கும்போது ஒரு பயங்கரமான அந்த ஒரு
ஒரு ஸ்டோரி பார்த்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் கிடைச்சது, உங்களுக்கு மூவி பிடிச்சதா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யா, ஸோ ஓய் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பாருட்டா.